சமயபுரத்தில் வீற்றிருந்து வேண்டுவோருக்கு வேண்டிய வரங்களை கொடுத்து உலக உயிரினங்களை காத்து அருள்பாலித்து வரும் அம்பாளின் அழகே தெய்வீகமானது. 8 கைகளுடன் கழுத்தில் தலைமாலை அணிந்து சர்ப்ப கொடியுடன் 5 அசுரர்களின் தலைகளை தன் காலால் மிதித்து சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் அழகை கண்டால் மனம் அமைதி அடையும், ஒருமைப்படும், மாசு அகலும். சமயபுரம் மாரியம்மன் கோவில் இதிகாச புராண காலத்தில் உருவாக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் கடந்த 300 ஆண்டுகளுக்கு முன்பாக தோற்றுவிக்கப்பட்டு இருக்கலாம் என வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன. சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் மூல கோவிலான ஆதி மாரியம்மன் கோவில் விக்ரமாதித்த மகாராஜா வழிபட்ட திருத்தலம் என்ற பெருமைக்குரியது என்றாலும் தற்போது உள்ள சமயபுரம் மாரியம்மன் கோவில் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டதாக தகவல்கள் கிடைத்தது. பல்லக்கில் வந்த அம்மன் கோவில் அமைந்துள்ள பகுதிக்கு கண்ணனூர், கண்ணபுரம், விக்கிரமபுரம், மகாலிகபுரம் என்ற வரலாற்று பெயர்களும் உண்டு. கோவிலில் உள்ள மாரியம்மன் உற்சவர் சிலை விஜயநகரத்து மன்னர்களால் வழிபாடு செய்யப்பட்டதாகும். விஜயநகர பேரரசிற்கு ஆபத்து ஏற்பட்ட போது உற்சவர் அம்மன் சிலையை பல்லக்கில் தூக்கி வந்தனராம். பல்லக்கில் தூக்கி வந்தவர்கள் அந்த காலத்தில் வேம்பு மரங்கள் வளர்ந்த அடர்ந்த காட்டாக காட்சியளித்த சமயபுரத்தில் இறக்கி வைத்துவிட்டு உணவு சாப்பிட்டனர். உணவு உண்ட பின் பல்லக்கை தூக்க முற்பட்ட போது தூக்க முடியாமல் போனதால் அங்கேயே விட்டுவிட்டு சென்றனராம். பின்னர் கிபி 1706 முதல் 1732 வரை திருச்சி பகுதியை ஆண்ட விஜயரங்க சொக்கநாதர் காலத்தில் அம்மனுக்கு தனி கோவில் அமைத்து பிரதிஷ்டை செய்தார்கள். அதுவே நாம் இப்பொழுது வழிபட்டு வரும் சமயபுரம் மாரியம்மன் கோவில் என வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. இன்னொரு தகவல், வேப்பமர காட்டில் உருவான கோவில் என்பதால் இப்பொழுதும் சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் தலவிருட்சம் வேப்பமரமாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. விஜயநகர மன்னர் ஒருவர் இப்பகுதிக்கு படையெடுத்து வந்தபோது அம்மனை வழிபட்டு போருக்கு சென்றார். அந்த போரில் அவருக்கு பெரும் வெற்றி கிடைத்தது. அம்மனை வழிபட்டதால் கிடைத்த வெற்றிக்கு நன்றி கடனாக அப்பொழுது உருவாக்கப்பட்டதே சமயபுரம் மாரியம்மன் கோவில் என்றும் கூறப்படுகிறது.